ஹே எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லைஸ் கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், எனக்கு 3700 அப்படின்னு காட்டுது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் லிமிட். ஸோ இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு மேலே பாருங்கள், யூபிஐ கிரெடிட் கார்டு அப்ளைன்னு ஆப்ஷன் ஒன்று இருக்கா. ஸோ அதை என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜில் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அதாவது எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் மினிமம் வந்து 3% வரைக்கும் கேஷ்பேக் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்த பேஜில் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போது 2000 மேலே நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த 2000 மேலே இருக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாமே நோ காஸ்ட் இஎம்ஐயில் வந்து இஎம்ஐயாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாமா. ஸோ அதான் சொல்கிறாங்க. இப்போ அடுத்த ஸ்லைடில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் இருக்குது அப்படின்றாங்க. அதாவது ஸ்லைஸ் பார்க் அப்படின்னு ஒரு காயின் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் அந்த கேஷ்பேக். இதை வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை பற்றி நம்ம அடுத்தது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஒன்று என்ன பண்ணுங்கள், இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுடைய எஸ்எம்எஸ் லொக்கேஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதையும் அலோவ் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. உடனே ப்ரொஃபைல் கேட்குறாங்க. ஸோ உங்கள் சேலரியா செல்ஃப் எம்ப்ளாயா அது என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் வந்து உங்கள் கம்பெனி நேம் வந்து அடிக்க சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த சர்ச் ஆப்ஷனில் உங்கள் கம்பெனி நேம் வரல அப்படின்னா கீழே இருக்க பாருங்க, கேனாட் ஃபைண்ட் யுவர் கம்பெனி அப்படின்ட்டு இருக்கா. ஸோ அந்த ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்து உங்கள் கம்பெனி நேமை கொடுத்து ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு மறுபடியும் வந்து உங்களுடைய கம்பெனி நேம் காட்டுவாங்க. ஸோ அதை நீங்கள் டிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. உடனே இன்கம் வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஸோ அந்த இன்கம் வெரிஃபிகேஷனுக்கு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ உங்களுடைய பேங்க் என்ன இருக்கோ அந்த பேங்க்கை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க. ஏன்னா இந்த பேங்க் மூலமாக அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை அவங்க எடுத்துருவாங்க. ஸோ நான் எஸ்பிஐ கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். உடனே ஓடிபி கேட்குறாங்க. ஸோ அந்த ஓடிபியை மென்ஷன் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், எஸ்பிஐ தரப்புலேருந்து ஒரு அக்ரிமெண்ட் கேட்குறாங்க. ஸோ அதை அப்ரூவ் கொடுங்க. அதை அப்ரூவ் கொடுத்தோன்னா உங்களுடைய மந்த்லி இன்கம் கேட்குறாங்க. ஸோ அது என்ன இன்கமோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நானும் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு லோட் ஆகுது, கிரெடிட் ஸ்கோருக்கு வந்து லோட் ஆகுது. ஸோ என்னோடய கிரெடிட் ஸ்கோர் வந்து 773 அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டே இருந்தது. ஸோ லோட் ஆன பிறகு என்ன ஆப்ஷன் வந்தது அப்படின்னா இந்த மாதிரி வந்து யுவர் அப்ளிகேஷன் இஸ் பீன் ரிவ்யூடு அப்படின்னு வருதுங்க. ஸோ என்னுடைய கார்டு அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.